Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 கப் கோதுமை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் அடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சு மூடி வச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் ட்ரை ஆகாது. அடுத்து நான் செய்ய போகிற சைடிஷ்க்கு எல்லாம் தேவையானதை ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சியோட தோல் உரிச்சிட்டு அடுத்து நான் எல்லாமே சாப்பரில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாப்பரில் போடுறதுனால ரொம்ப ஃபைனாக வெங்காயம் எல்லாமே கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிரேவியில் அதை ஆட் பண்ணும்போது குக்கிங் டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது. அடுத்து இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு இன்ச் பீஸ் பட்டை, 2 கிராம்பு 3 சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எப்போவுமே வெங்காயம் சேர்த்த உடனே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வெங்காயம் குக் ஆகிடும். ஸோ நான் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். அடுத்து மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். அடுத்து மீதி மசாலா எல்லாமே இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதை 3 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துருக்கனால கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா குக் ஆகணும். குக் ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். வெங்காயம் சேர்த்ததே தெரியாது. இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் ஒன்று சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இதை மாதிரி சாப்பரில் யூஸ் பண்ணியும் போடலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்க்கு மெயினான இதே வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருக்கதே தெரியக்கூடாது. பேஸ்ட் மாதிரி ஆகிடணும். அப்போ தான் உங்களோட சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா குக் பண்ணணும் வெங்காயமும் தக்காளியும். இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை நான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். அடுத்து 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபியில் நான் தேங்காய் சேர்க்கல. ஏன்னா வெங்காயம், தக்காளி அண்ட் உருளைக்கிழங்கு இது 3மே போதும் நல்லா திக்காக கிரேவி மாதிரி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா வெங்காயம் நம்ம நல்லா ரொம்ப ஃபைனாக தான் போட்டிருக்கோம். அதனால் அது அப்படியே திக் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் வெங்காயம் தக்காளியெல்லாம். அதனால நான் தேங்காய் சேர்க்கல. இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கடைசியாக 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இது வந்து சைட் டிஷ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைட் டிஷ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் எல்லா சப்பாத்தியும் இப்போ போட்டு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் 10 நிமிஷம். சப்பாத்தி வந்து கடைசியாக நீங்கள் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ மேலே வந்து தடவிக்கலாம். ஸோ சூப்பராக சப்பாத்தியும் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து நான் கொஞ்சம் சாலட் ரெடி பண்ண போகிறேன். அவகாடோ சாலட். இதுக்கு நான் கொஞ்சம் சாலட் லீஃப் கட் பண்ணுறேன். இது எதுவும் மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு அந்த பவுலில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் அவகாடோ சேர்க்குறேன். அவகாடோக்கு வந்து நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்ன்னு இல்லாமல் கூட நார்மலான டேயில் கூட நீங்கள் வந்து அவகாடோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஒரு அவகாடோ இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒரு 6 செரி டொமேட்டோ எடுத்திருக்கேன். செரி டொமேட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலான தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன வெள்ளரிக்காய் பீஸு, கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நிறையா ஆலிவ் ஆயில், அரௌண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, சூப்பராக உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை குருமா அண்ட் அவகாடோ சாலட். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.